ஹாய்ங்க. இன்னைக்கு புடலங்காய் தான் கட் பண்ண போகிறோம். முதல்ல புடலங்காய் மேலே இருக்க அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிற லேயரை நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக கட் பண்ணுறோம். இது சூப்பு ப்ளஸ் வந்து மோர் குழம்புக்கு இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டஃபிங்க்குங்க. உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதே போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கூட்டுக்குங்க. கூட்டுக்கு அதே போல் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கூட்டுக்கு கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பொரியலுக்குங்க. நான் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுவேன். ஸோ நல்லாயிருக்குங்க. பொடி மாஸ் மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். சீக்கிரமே வெந்துடும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். புடலங்காய் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிற காய்ங்க. 2வது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கெலாம் நல்ல உகந்த ஒரு காய்ங்க. எப்படியாவது வாரத்துக்கு இல்லாட்டிலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது எல்லாருமே சேர்த்துக்கோங்க. 2வது வந்து உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப உடனே ரிசல்ட் கொடுக்குற ஒரு காய் வந்து புடலங்காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக